கிருஷ்ணன் என்ன பண்ணா, பெரிய காரியம் தானே பண்ணணும், நான் புறப்பட்டு போய் அதை முடிச்சுட்டு வந்து பால் சாப்பிடுறேன்னு கிருஷ்ணன் வெளியில கிளம்பிட்டான். இப்ப 5ஆம் பாசுரம் பெரியாழ்வார் யசோதை அவனை தடுக்கிறா. எல்லாருக்கும் ஒரு பாட்டு தெரியுமே, மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னே, கச்சின்ன பாலு தாரேன், கற்கண்டு சீனி தாரேன், கை நிறைய வெண்ணெய் தாரேன், வெயிலிலே போக வேண்டாம். அவன் சொல்றான், போக வேண்டும் தாயே, தடை சொல்லாதே நீயே, கச்சின பாலு வேண்டாம், கற்கண்டு சீனி வேண்டாம், உல்லாசமாய் மாடு மேய்ச்சு ஒரு நொடியில் திரும்பிடுவேன். இதெல்லாம் பெரியாழ்வார் பாசுரத்துல இல்லாத காட்சியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்போ கிருஷ்ணன் ஓடுறேங்கிறான், எங்கடா போறேன்னு கேட்டா, அப்படியே மாடு மேய்க்கிற சாக்குல அசுரர்கள் எல்லாம் அழிச்சுட்டு கம்சனையும் ஒரு கை பார்த்துட்டு வந்து, அதுக்கப்புறம் நன்னா பசிச்சு பால் சாப்பிட்டாதானே நன்னா இருக்கும். ஏன்னா நீ தானே ஒரு தடவை சொன்ன, அரைகுறையா பசிக்கும் போது பால் சாப்பிடக்கூடாது, நன்னா பசிச்சுட்டு சாப்பிட்டாதான் குழந்தை நன்னா சாப்பிடும். அதனால நான் இப்ப முழிச்சுனுட்டேன், போய் காரியத்தெல்லாம் பண்றேன், பண்ணிட்டு வந்து பால் சாப்பிட்றேன்னா. பெரியாழ்வார் யசோதை சொன்னா, அதோ பாரு, பால் சாப்பிடாம வெளியில போனா கம்சன் உனக்கு ஏதாவது ஆபத்து உண்டாக்கிடுவான், அப்புறம் என்னால உயிரோடயே வாழ முடியாது. அவன் என்ன பின்னாடிதான் கம்சன் வந்து உன்னை அழிப்பான்னு நினைக்கிறியா? இப்போதே பல பேர் ஆங்காங்கு 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 பல அசுரர்கள் எல்லாம் நிறுத்தி வச்சிருக்கான். எல்லாரும் மாறு வேஷத்துல இருக்கா. நீ வெளியில எல்லாம் இப்ப போகக்கூடாது. நன்னா தாய்ப்பால் குடிச்சு உடம்புல வலிமையை வளர்த்துண்டு அதுக்கப்புறம் தான் போகணுமே ஒழிய, இப்போ உன்னை வெளியில போகவா சொன்னேன்? ஐயோ, சொன்னதே தப்பா போயிடுத்த, நீ பெரிய பெரிய காரியமெல்லாம் பண்ணணும்னு சொன்னதுக்காக இப்பவே கிளம்பிடுவோம் போல இருக்கு. எழுந்து உட்காந்துட்ட, ஒழுங்கா வந்து பால் குடி. ஆயர்பாடிக்கு அணி விளக்கே, நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஆயர்பாடிக்கு, இந்த மொத்த ஆயர்பாடி இருக்கே அதற்கு அழகான ஒரு விளக்காக இருப்பவனே. கம்சன் மட்டும் உன்னை பிடிச்சுட்டான்னா ஆயர்பாடியே மொத்தமா இருண்டு போயிடும். வேண்டாண்டா, கம்சனுக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துடாத, வெளியில போகாத. அப்ப நீ என்ன பண்ணணும்னா, பிரதிஷ்டிதனாய் வந்து அமர்ந்து, ஒரு இடத்துல உட்காந்துட்டா எழுந்துக்க மாட்டா. இந்த நின்றுட்டே இருக்கிறவர் இங்க போவார் அங்க போவார் இப்படி ஏதாவது பண்ணிட்டே இருப்பார், உட்காந்துட்டா நகர மாட்டார். அதனால அமர்ந்து முதல்ல உட்காரு. உட்காந்துட்டு அதுக்கப்புறம் என் முலை உணாயே, உனக்கே ஏற்பட்ட என்னுடைய மார்பகம், இந்த பெரியாழ்வார் யசோதை உனக்கு பால் விட்டதான் காத்துட்டு இருக்கேன். அதனால அமர்ந்து வந்து வந்து அமர்ந்து வந்திய மடியில உட்காந்துக்கோ. என் முலை உணாயே, என் மார்பகம்னு பேரு, அது உனக்கே பால் கொடுப்பதற்காக ஏற்பட்டதுதான். இந்த பாலை குடி.